ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எம்டி ரெசிஸ்டர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு எஸ்எம்டி ரெசிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா R6, R5, R4 இந்த 3 லொகேஷன் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சைடு மட்டும் சால்ட்ரிங் அயனை வச்சு ஒரு சைடு மட்டும் சால்டர் பண்ணுங்கள். இது பேர் டேக் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டேக் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி லெட் ஒயர் எடுத்துகிட்டு ஒரு காம்பனண்ட்டாக நீங்கள் சால்டர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும். இன்னொரு டிப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே R6, R4, R5லேருந்து நான் ஃபஸ்ட்டு சால்டர் பண்ணிடுறேன் பேடில். அப்புறம் காம்பனண்ட்டை வச்சு ஈஸியாக நான் ஜஸ்ட் அந்த லெட்டை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காம்பவுண்டை வச்சா ரொம்ப ஈஸியாக சால்டர் ஆகிக்குது. ஃபைனலாக பார்த்தா இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சால்டர் ஒயரை வச்சு ஈஸியாக சால்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்பைக்குன்னு வரக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியுது அந்த இடத்துல ஸ்பைக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்பைக் அது ராங்குன்னு அர்த்தம். நீங்கள் சால்டர் ஒயர் வச்சு ஈஸியாக அந்த மாதிரி சால்டர் பண்ணி முடிச்சிருங்க. ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு எப்படி சொல்கிறதுன்னு ஃபுல்லாக ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்னு கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.